ராஜராஜ ராஜேஸ்வரி, இந்த உலகெல்லாம் கொண்டாடும் ராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. நீங்க அதை சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க இல்லையா? சிரிக்கும்போது சவுண்ட் வர மாட்டேங்குது. இல்லை, ஏன் எல்லாரும் பயப்படணுமா இப்போ? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இந்த பாட்டெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இப்போ குழந்தையா அவங்க பாடுவாங்க, நான் பின்னாடியே உட்காந்து நான் கேட்டுட்டே நான் அதாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இவங்க சொன்ன இந்த பாட்டு எல்லாமே லைக் யூடியூப்ல வந்து இப்போ மோர் தேன் 2 மில்லியன் வியூஸ்லாம் இருக்கு. அண்ட் அதோட கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இமோஷனலி கனெக்ட் ஆகிருப்பாங்க. திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி, திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே. ஹலோ, 2 பேர் எப்படி இருக்கீங்க? ஹலோ, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். நான் எடுத்தோடனே உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டுடுறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சிங்கர் இல்லையா? லைக் லிட்ரலி எல்லா குழந்தைங்களும் சின்ன வயசு அந்த சாமி பாட்டெலாம் கேட்குறாங்கன்னா உங்கள் வாய்ஸ் கேட்டு தான் வளர்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பொண்ணையும் நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து பாடலாம் வச்சுட்டீங்க. பட் அவங்க அதை விட்டுட்டு இல்லை நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு தாய்வான் கிளம்பி போனாங்க இல்லையா? அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலையா அவங்கள? அவங்களோட சாய்ஸ் தானே. இப்போது கொஞ்சம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்பாங்க சொல்லி கொடுத்தாக்க. அப்புறம் இந்த சிங்கிங்னு வரும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞானம் கிடச்சிருக்குன்னு பாடிட்டு இருந்தா. நான் ரெக்கார்டிங்லாம் போகும்போது கூட வருவா. அப்போது அந்த பாட்டு கேட்டுகிட்டே இருப்பா. அப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பாட வைக்கலாமே அப்படின்னு ஜிங்கிள்ஸு சின்ன குழந்தைங்க வாய்ஸுக்கெல்லாம் பாட வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த சூப்பர் சிங்கர்லாம் வரும்போது அம்மா நீ போறியா அப்படின்னு கேட்பேன். நம்ம போமா, அங்கெல்லாம் 1000 பேர் பாடுவாங்க, அதில் வந்து நான் வந்து இதெல்லாம் சத்தியமா எனக்கே ஞாபகம் இல்லை. அதில் நான் வின் பண்ணணும்னு இருக்கா, 1000 பேர் இருக்காங்க. பாட்டெல்லாம் வந்து நமக்கு இது பண்ணாது ஃப்யூச்சரில். நான் படித்து ப்ரொஃபஷன் ஏதாவது என்னோட கெரியர் நல்லா இருந்தால் தான், அதனால தான் எனக்கு படிக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னான். அந்த வயசுலேயே படிப்ஸா இருந்திருக்கீங்க நீங்க? இல்லை, சின்ன வயசுலேருந்தே ஓரளவுக்கு படிப்ஸ் தான். ஆனால் எனக்கு வந்து ஏன்னா அம்மாவோட சைடில் எல்லாருமே கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் இல்லையா? ஸோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன மியூசிக் வந்து கிளாசிக்கல் மியூசிக் தான். அப்போல்லாம் சின்ன வயசில் சினிமா பாட்டெலாம் நான் பாடும்போது திட்டுவாங்க, இதை கற்றுக்காத, இதுதான் பேஸ், இதுதான் ஃபவுண்டேஷன். அது கரெக்டு தான் அவங்க சொன்னது. ஆனால் அந்த டைமில் ஒரு சைல்டாக இருக்கும்போது அது ரொம்ப ரெப்படேட்டிவாக இருக்கும் அந்த எக்ஸசைசஸ் எல்லாமே. ஸோ அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து எங்கள் அம்மா டீச்சருங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து 1 hour கிளாஸ் தான். ஆனால் எனக்கு 24 hours கிளாஸ் இல்லை. நான் அதை கேட்டுட்டே இருக்கணும். லைக் சேம் திங் அகேன் அண்ட் அகேன் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ எனக்கு வந்து ஓகே, நான் அதை கற்றுக்கிட்டாச்சுல, அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கைண்டு. ஆனால் என்கிட்ட வரும்போது அப்படி கிடையாது. இல்லை, எல்லா டீச்சர் எல்லாருமே இதே தானே. ஸோ வந்து அப்பத்துலேருந்தே கொஞ்சம் அவங்கலேருந்து கொஞ்சம் அவங்ககிட்ட ஓடுவேன், ஓடிட்டே இருப்பேன். நான் அப்போவே கொஞ்சம் சின்ன வயசில் கொஞ்சம் அவர்ஷனாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லைக் ரெக்கார்டிங்ஸ் வந்து வீட்டில் இருந்ததே கிடையாது சின்ன வயசில். அவங்களும் சரி நானும் சரி ஸ்கூல் முடிஞ்சு உடனே அவங்க ஒன்றும் தனியாக விட மாட்டாங்க. ஸோ அவங்க கூட அக்கம்பெனி பண்ணிடுவேன். ஸோ என்னோட புக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு நான் ஸ்டுடியோக்கு போயிடுவேன். அங்கே உட்காந்து அவங்க பாடிட்டு இருக்கும்போது என்னோட ஹோம்ஒர்க் அது இதெல்லாம் அப்படி கேட்டு தான் வளர்ந்தது. அது எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நான் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் அவங்க லே பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ வந்து அதுதான் அப்போத்துலேருந்து கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சது தான். அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு தானாக வர ஆரம்பிச்சது. அதுதான் ரீசன். ஆனால் படிப்புங்கிறது அது வந்து நேச்சுரலாக வந்தது. அண்ட் ஆல்சோ எல்லா சவுத் இண்டியன் பேரண்ட்ஸும் எப்படி இருப்பாங்க, நீ படிக்கணும், நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் நீ படிச்சுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வச்சுக்கோ. எங்கள் வீட்டில் வந்து நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற, எதுக்கு நீ மண்டையை குழப்பிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அப்படியே ஷாக்காக இருக்கும், என்ன நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வந்து இன்னும் நிறைய படிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சது. ஆனால் எனக்கு பிடிச்சது, ஆனால் அவங்க பெரிய பெரிய லைஃப் டெசிஷன்ஸ்லாம் அவங்க வந்து எப்போவுமே எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணு அப்படின்ற மாதிரி தான். நம்ம ஊருக்குள்ளேயே படிக்கிறதுக்கு இருக்கும்போது சரி ஓகே அவ பண்ணட்டும் விட்டுட்டேங்க. தாய்வான் போய் தான் நான் படிப்பேன், அங்கே போய் தான் நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னப்பன்னு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? முதல்ல கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் போகும்போது
அங்கே சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு வருத்தப்படுவா வீடியோ கால் பண்ணி. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவளும் கற்றுக்கிட்டா அதெல்லாம் அங்க போய் தான் சமையல் கத்துக்கிட்டீங்களா? ஒண்ணுமே சமையலே தெரியாதவ அங்க போய் சாப்பாடுக்காக சமையல் கத்துக்கிட்டு, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கூட இருக்கிறவங்கலாம் நல்லா சமைப்பாங்களாம். அதையும் கத்துக்கிட்டு அவளும் சமைக்க ஆரம்பிச்சா. அப்புறம் தான் சாப்பாடு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஐயோ! இவ சாப்பிடாம என்ன பண்ண போறாளோ? படிக்கிறான்ற படிச்சுட்டு இளைச்சு போயிட போறா அப்படிலாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். இளைச்சு போனா ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் தான் குட் ஆயிட்டா. கியூட்டா இருக்காங்கங்க. அப்படி சொல்லுங்க. நீங்க வந்து அவங்க சமையல் என்னைக்காவது சொன்னாலும் குறை சொல்லியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தோணி இருக்கா, நீங்க சமையல குறை சொன்னல அங்க போய் அனுபவி அந்த மாதிரி என்னைக்காவது சொன்னாலும் தோணி இருக்கா? அம்மா எப்படி நினைப்பாங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. வந்து ஃபர்ஸ்ட் எல்கேஜிலேருந்து நான் காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு இது வந்து என்னன்னு தெரியல, அது சென்னை மக்களோட சாபமா ஆல்மோஸ்ட் ஆல் தி கிட்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் மெனுவா உருளைக்கிழங்கு. ஏன்னா காலையில விடிகாத்தால எழுந்துக்கணும். 7 மணிக்கு இவளுக்கு ஸ்கூல், 8 மணிக்கெல்லாம் கிளப்பணும். அப்போ சமையல் பண்ணுறதுக்கு எனக்கு பாட்டு, ரெக்கார்டிங், கிளாஸ் இதெல்லாம் இருக்கும்போது இதான் ஈஸியாக இருக்குது. ஒரு சாதத்தை வச்சுட்டு ஒரு பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டாக்க ஈஸியாக சாப்பிட்டுடுவா அப்படின்னு தான் அதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அது அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம், என்னடி எப்போ பாரு தயிர் இல்லை, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ணுற அந்த பொட்டேட்டோலாம். நான் அவங்களோட லஞ்ச் எக்ஸ்சேஞ்ச். மொத்தத்தில் அம்மா சமையல் நீங்கள் சாப்பிடல, ஃப்ரெண்ட்ஸோட அம்மா சமையல் சாப்பிட்ருக்கீங்க. தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுவா அம்மா அவங்க அம்மாக்கள் எல்லாம் நல்லா சமைச்சு கொடுத்து அனுப்புறாங்க, நீ மட்டும் தயிர் சாதம் கொடுத்து அனுப்பு. ஆனால் அந்த வகையில் என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சில் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. ஓகே. தாய்வான் போனப்போ வந்து நான் ஸ்காலர்ஷிப்பில் தான் போனேன். ஸோ அவங்க நோன்னு சொல்கிற ஆப்ஷனே நான் கொடுக்கல, இங்கே விட்டு தான் ஆகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் 6 months போகிற மாதிரி தான் இருந்துச்சு, இன்டர்ன்ஷிப் மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 8 years ஆகிட்டேன். ஓகே. எனக்காச்சும் ஒரு நாள் தோணிருக்கா, லைக் தாய்வான் போனதுக்கப்புறம் நம்ம ஏன்டா இங்கே வந்தோம், பேசாமல் நம்ம இந்தியாவிலே இருந்து சென்னையிலே இருந்து பாட்டே பாடி நம்ம கரியர் அப்படியே செட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தோணியிருக்கா? இந்தியாவிலே இருந்துக்கலாம் அப்படின்றது தோணியிருக்கு. ஆனால் அங்கே போனதை வந்து நான் என்றைக்குமே ரிக்ரெட் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து நான் வந்து ஒன்லி சைல்டு, ரொம்ப பேம்பர்டு சைல்டு. இங்கே எனக்கு எதுவுமே தெரியாது. லைக் பக்கத்து தெரு கூட நான் தனியாக போனது கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்போ வந்து ரொம்ப ஷை, ரிசர்வ்ட், எனக்கு பேசவே வராது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே நான் அங்கே போய் தான் தனியாக பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி சமைக்கிறதுலேருந்து, அண்ட் அங்கே கல்ச்சர் ஷாக்கு, லாங்குவேஜ் வேறு, எல்லாமே வேறு. ஸோ அது எல்லாமே ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அப்போ இங்கேருந்து நான் பாடி கண்டினியூ பண்ணியிருந்தாலுமே என்னை கேரி பண்ணியிருக்கிற விதம்லாம் எனக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. இப்போ எனக்கு வந்து பெட்டராக என்னால் எல்லா சுச்சுவேஷனும் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்தியாவில் இருக்கும்போது நடந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் யோர் மியூசிக் கரியர், அட் த சேம் டைம் தாய்வான் போனதுக்கப்புறம் அங்கே அந்த ரிசர்ச் சென்டரில் அந்த கரியரில் வந்துட்டு நான் அந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இங்கே வந்து சின்ன வயசுலேயே நிறைய லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போவே கிடச்சிது. அண்ட் ஆல்சோ அப்போ அது வந்து அதோட சீரியஸ்னஸ் தெரியல. அதுக்கப்புறம் ஆனால் தெரியல, ஸ்கூல்லலாம் எல்லாரும் ஓ இந்த பாட்டு நீ பாடினியா, இந்த பாட்டு நீ பாடினியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போவுமே அது பெரிய ஹைப் மாதிரி எனக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப வீட்டில் எல்லாருமே பாடுவாங்க. ப்ரொஃபஷனலாக ஏதாவது ஒரு கேவலமாக கிரிக்கிச்சு இது நீ பண்ணியா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னி கேட்டாலே வந்துட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? அது என்ன, அது எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ்னால தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுத்துமே எனக்கு நார்மலைஸ் பண்ணி விட்டாங்க சின்ன வயசுலேருந்தே. லைக் வந்து நான் வந்து அழுதுட்டு மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு போனாலுமே சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலை பார்க்க போயிடுவேன். நான் சென்டம் வாங்கியிருக்கேனாலும் இது அதே ரியாக்ஷன் தான் இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு நல்ல பிஹேவியர் தான், நல்ல விஷயம் தான் கற்றுக் கொடுத்தீங்க. பட் இருந்தாலும் ஏன் இப்படி? அது அப்படி இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தேன் அந்த டைமில். அவள் படிக்கிறதும் அவளோட இதுவும் கெரியரும் எல்லாமே சரி, அவளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டும் தான் நான் அப்படியே லிபரலாக விட்டேன். படிச்சுன்னா படிக்கட்டும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க வேண்டாம் அந்த மாதிரி என்ன வேறு. அதனால ஒன்றும் இல்லை, டைம் லிமிட்டே இல்லை, எனக்கு டைமே இல்லாமல் இருந்தது. அப்போ என்ன நான் திட்டு வாங்கினேன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணாததுக்கு மட்டும், பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் நான் திட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அம்மா
அப்பெல்லாம் கிடைக்கிறீங்க கொடுத்து கரெக்ட் தான் வச்சிருக்கணும். கரெக்ட். ஆனா எங்க அதுக்கும் வீட்டுல நான் அடி நீங்க வாங்கியிருக்கேங்க. வந்திருந்து பார்த்திருக்கணும் அப்பெல்லாம். கண்டினியூ, எனக்கு பொறாமையா இருக்கு இந்த கதைலாம் கேட்கும் போது. ஏன்னா நான் அப்போ ரொம்ப ஒபீடியன்டான சைல்டு. நாங்களும் ஒபீடியன்ட் தாங்க, எல்லா குழந்தையும் வந்துட்டு நல்ல குழந்தைங்க தான். கரெக்டு தான். ஆமா, ஆனா அவங்க பெருசா எனக்கு எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. Okay. மற்ற விஷயத்துல எல்லாமே எனக்கு ரொம்ப கம்மிங் supportive. பேக் டு த கொஸ்டின், இங்க பெஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்சஸ், பெஸ்ட் மூமெண்ட்ஸ். இங்க வந்து நிறைய பேரோட பாடுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷ்னலாக பாடுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வீட்டில் பாடுறதோ ஸ்டேஜில் பாடுறதோ. அது வந்து ரொம்ப எப்படி பர்ஃபெக்டாக பாடணும். அண்ட் ஆல்சோ அப்போல்லாம் வந்து ஸ்டுடியோஸில் வந்து டைம் லிமிட் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு டைம் எடுத்துலாம் பாட முடியாது. ஸோ நம்ம 1 ஹவருக்கு அப்புறம் அடுத்த சிங்கர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை மியூசிஷியன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்குள்ளே எப்படி பர்ஃபெக்டாக பாடுறது, அந்த கிளாரிட்டியோட எப்படி பாடுறது, இதெல்லாம் என்னை ஷேப் பண்ணது வந்து அந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் அதுதான் என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், லைக் நல்லா ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. அங்கே போனதுக்கப்புறம் வந்து நிறைய சேலஞ்சஸுக்கு மேலே சேலஞ்சஸ். லைக் ஏன்னா அது ரொம்ப ஈஸியான ஃபீல்ட் கிடையாது. ஆப்வியஸ்லி. அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் அ 9 to 5 ஜாப். ஸோ வந்து நான் வந்து பிரேக் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் எடுத்தது கிடையாது. ஈவன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். ஸோ சும்மா ஜோக் பண்ணாது. இல்லை, சீரியஸாக நான் வந்து 20 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 நாள் தூங்காமலாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி 3 நாள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி அந்த 3ஆவது நாள் வந்து ஐயோ எனக்கு ரோட்லேயே படுத்துடலாமா, வீட்டுக்கு போகிற டைமில் வந்து எனக்கு இங்கேயே தூங்கினா போதும், அந்த நிலைமைக்கு இருக்கும். ஆனால் அது வந்து பேஷன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அது எண்ட் ஆஃப் தி டே யூ லைக் இட் இல்லையா? ஸோ உங்களுக்கு அது பண்ணுறதுல அவ்வளோ டிஃபிகல்ட்டி சஸ்டெயின் பண்ண முடியும். பேஷன் இருந்தால் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம புதுசாக ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கும்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த உலகத்திலேயே அந்த விஷயம் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய யாருக்குமே கிடைக்காது. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அது கொடுக்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அங்கே இருந்தது. ஆனால் அதுலேயுமே நிறைய டார்க் சைட்லாம் இருக்குது. இந்த ஃபீல்ட்லேயும் நிறைய டார்க் சைடு இருக்குது. பட் நமக்கு எது வேணுங்கிறது தான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேக்ஸ் 2 பேரும் வந்துட்டு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அண்ட் எந்த பாட்டுக்கு? அந்த அளவுக்கு எல்லாம் எடுத்தது கிடையாது. ஓகே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ தான் இந்த ரொம்ப ஈஸியாகிடுச்சு எல்லாமே. அவங்கெல்லாம் பாடும்போது அப்போ லைவ் ரெக்கார்டிங்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் நான் தப்பு பண்ணுறதுக்கான அந்த சான்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணி அது கரெக்டாக பாடிடணும். அண்ட் நான் பாடும்போது நான் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தானே பாடினேன். அதனால் கொஞ்சம் லிபரலாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. அண்ட் இவங்களை பார்த்து வளர்ந்ததுனால லைக் ப்ரொஃபஷ்னலாக எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து அப்படியே மனசில் ஏறிடுச்சு. ஸோ வந்து சொல்லி கொடுத்த உடனே அண்ட் ஆல்சோ அது வந்து மியூசிக்கல் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். மியூசிக் ரன்ஸ் இன் யுவர் பிளட் இல்லையா? சின்ன வயசுலேருந்தே அது கேட்டு ஸோ எது பாட சொன்னாலும் ஈஸியாக கிராஸ்ப் பண்ணுற அந்த எபிலிட்டி வந்து சீக்கிரமாகவே வந்துடும் குழந்தையிலேருந்தே கேட்கறதுனால. ஸோ அந்த அளவுக்கு டைம்லாம் எடுத்தது கிடையாது. ஓகே. அண்ட் எடுக்கவும் முடியாது. ஏன்னா அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி 1 ஹவர்க்குள்ளே பாடி முடிச்சு அடுத்த வேலைக்கு போகணும். நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் எடுத்திருக்கீங்க? டேக்ஸ்ன்னு இல்லை, இப்போது சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ்லாம் வரும் இல்லையா, அதில் டிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். அதுக்காக 2-3 டேக் எடுப்பாங்க. ஓகே. அது கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி பாடுவோம். பாடிட்டு உடனே கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. நானும் சிஸ்டரும் வந்து எங்களை ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட், நீங்கள் நல்லா தான் பாடுவீங்க, அதனால் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துட்டு அப்படி டேக் போயிடுவோம். இந்த சான்ஸ்கிரிட் மட்டும்தான் அந்த டிக்ஷன்லாம் கரெக்டாக, ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். அதனால் டேக்கெல்லாம் சீக்கிரம் எடுத்துருவோம். ஆனால் ஒரு 9 to 9 கூட பாடியிருக்கோம். ஒரு ஸ்லோகாஸு, சுப்ரபாதம், அப்புறம் கந்தசஷ்டி கவசம், ஸ்தோத்திரமாலா, நலம் தரும் நாயக்கின்னு அம்மன் மேலே, அதெல்லாம் வந்து ஷெட்யூல் மாதிரி 9 to 9 போட்டுருவாங்க. அப்புறம் நாங்கள் போய் காலையில் போனோம்னா அதை அப்படியே ஃபுல்லாக பாடிட்டு ஃபுல் டே போவோம். ஃபுல் டே. ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும் இல்லையா, அதனால ஃபுல் டே. நாங்களும் இந்த சவுண்ட் இன்ஜினியரும் இருப்பாங்க, அந்த மியூசிக் டைரக்டர் இருப்பார். நம்ம டேக் போகலாமா சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோம். சில டைமில் சில தப்பு வந்துன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரீடேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஈஸியாக தான் இருந்தது, கஷ்டம். உங்களோட அந்த ட்ரிவாண்ட்ரம் சிஸ்டர்ஸ் அந்த லெகசி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகணும், அந்த ஒரு இது இருக்காமா உங்களுக்கு? கண்டிப்பாக. ஓகே. நீங்கள் அதை கொண்டு வரணும்னு நினச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல நினச்சதே கிடையாது, சத்தியமாக தான் உண்மை.
அட்லீஸ்ட் இப்போ நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து பாடுறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஃபேம் தெரியணும் எல்லாருக்கும் அதெல்லாம் கிடையாது. நான் என்னோட வேலையை நான் ஒழுங்கா பண்ணணும். நான் வந்து ஒரு சிங்கரா எப்படி பெட்டர் ஆகுறேன் அதுதான் எனக்கு வந்து முக்கியம். மற்றது எல்லாமே பை ப்ராடக்ட் தான். ஸோ லெகசின்றது வந்து ஐ திங்க் அந்த மியூசிக் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். அவங்க சொல்றதும் அதுதான். இது வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. லைக் இது ஃபேமிலியில நிறைய ஜென்ரேஷன்ஸாக எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி எனக்கு பாஸ் ஆன் ஆயிருக்கும் போது அதை வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்றது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அதுக்கு எஃபர்ட் போடுவேன். ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிச்சிருக்கேன் நான்லாம் இல்லை. இல்லை, எந்த ஒரு ஃபீல்டுமே ஹார்ட் ஒர்க் தான் இல்லையா? ஆமா கண்டிப்பா. ப்ராக்டிஸ், ஹார்ட் ஒர்க். இப்போ அவள் போய் லேபில் ஒர்க் பண்ணோன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான்னா அவளோட இன்டென்ஸ் இருந்தால் தான் அவளால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பாட்டுங்கிறதும் ப்ராக்டிஸ் தான். நம்மளோட வாய்ஸ் நல்லா இருக்கணும்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை இப்போ டெய்லி பாடிக்கிட்டே இருந்தால் தான் அந்த வாய்ஸ் கல்ச்சர் போகாமல் இருக்கும், நல்லபடியாக இருக்கும். ஓகே. எஸ்பிபி சார் பார்த்துருக்கீங்களா? அவர் இப்போவும் சொல்லுவார், ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணினா தான் நம்ம வாய்ஸ் அப்படியே அங்காக இருக்கும், இல்லைன்னா கஷ்டம்தான். அந்த மாதிரி உண்மை இல்லையா? எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ப்ராக்டிஸ் இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த டச் விட்டு போகாது. டச் விட்டு போகாது. அப்புறம் டீச் பண்ணுறதுனால எனக்கு அந்த பாட்டெல்லாம் மறக்காமல் இருக்குது. குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றதுனால அந்த வர்ணம்ஸு, கீர்த்தனாஸு எல்லாமே சொல்லி தர்றதுனால நமக்கும் ஒரு அது ரீலேர்னிங் மாதிரி தானே, அது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ இவ பாட்டு கற்றுக்கும் போது இவ கேட்டுட்டு தான் அவள் பாட ஆரம்பித்தா. நான் சொல்லி கொடுக்கறது அவளுக்கு அந்த கேள்வி ஞானம் தான். நான் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா அம்மா போதுமா அப்படின்னு ஓடிடுவேன். ஒரு 2 நிமிஷம் உட்காருவா, மணியை பாப்பா, போதுமா அப்படின்னு. ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரஹ்மான் சாரோட பயங்கரமான வெறித்தனமான ஃபேனாக மாறினேன். அப்போ அந்த டைமில் வந்து அவரோட கிளாசிக்கல் பேஸ் சாங்ஸ்லாம் இருக்கும்ல, அப்போ அந்த சௌக்கியமா அதெல்லாம் அந்த மாதிரி இல்லை, கண்ணோடு காண்பதெல்லாம் அதெல்லாம் பாடணும்னா அந்த கிளாசிக்கல் பேஸ் இருக்கணும். அப்போ வந்து சில சங்கதிஸ்லாம் அந்த வயசில் வராது. அப்போ வந்து நானே அம்மா கிட்ட போய் எனக்கு இந்த சங்கதியெல்லாம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் எனக்கு பண்ணு, எனக்கு சொல்லி மாதிரி டக்குன்னு போயிட்டு கற்றுக்கிட்டு வந்துட வேண்டியது. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க அப்போ எனக்கு சில கீர்த்தனம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டெவலப். இந்த ராஜராஜேஸ்வரி அந்த இது பேரை சொல்லிட்டு இந்த லாஸ்ட் ஒரு சிரிப்போட வந்துட்டு முடியும் இல்லையா? எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி காட்டுறீங்களா ப்ளீஸ்? அந்த சிரிப்பு நான் இல்லைங்க, யாருங்க அது என்ன கம்ப்யூட்டரா என்னன்னு தெரியாது இருக்கு. அந்த சிரிப்புக்கு வந்துட்டு எவ்வளவு பயமா இருந்துச்சு. அது கேட்டாலே வந்து ஹியூமன் மாதிரியா இருக்கு. இல்ல அது பயமா இருக்குன்ற அதுக்கு ஹியூமன் மாதிரி இருந்துச்சுன்னா பயம் வராது இல்லம்மா, அது பயமா இருக்கு. அதான் நான் கேட்டேன். நானும் எங்க அம்மாட்ட கேட்டேன், அந்த சிரிப்பு நானா சிரிச்சேன் அப்படின்னு நானே கேட்டிருக்கேன். அது நான் சிரிச்சேனா எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்க அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? உங்க வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு? இல்ல, அவ்வளவு பண்ணல, அது கம்ப்யூட்டரைஸ்டு அந்த சிரிப்புங்கிறது. ராஜராஜேஸ்வரின்னு சொல்றது மட்டும்தான் அவ. இப்போ அவ குழந்தையா இருக்கும்போது கூட வருவாள்ல, அப்படி பார்த்துதான் எக்ஸ் பால்ராஜ் மியூசிக் டைரக்டர் அந்த டைட்டில் சாங் நாங்கெல்லாம் சேர்ந்து இது பாடினோம் ஹார்மனி. அப்போதான் குழந்தை வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை பாட வைக்கலாமான்னு கேட்டார். சரி பாட வைக்கலாம்னு பாட தான் கொண்டு போனேன் அவளை. அதில் ஒரு 4 லைன்லாம் பாடி இருக்கா அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் எபிசோடில். அப்புறம் தான் சொன்னார், இந்த டைட்டில் சாங்கில் வந்து அவளோட வாய்ஸ் வேணும், இந்த சித்தி மாதிரி ராஜராஜேஸ்வரின்னு சொல்லணும் அப்படின்னாங்க. சரி அவளை சொல்ல வைக்கலாம்னு கூட்டிகிட்டு போனேன். அது ஆன் த ஸ்பாட்டில் தான் அவங்க வந்து, நான் ஃபர்ஸ்ட் அதை பாட தான் போனேன். பாடி முடிச்சதுக்கப்புறம் இது எனக்கு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஐயோ எனக்கு பயம். எனக்கு வந்து பாடுறது ரொம்ப ஈஸி அந்த இதில், ஏன்னா நான் அப்போ வந்து பேசவே மாட்டேன். அப்போ வந்து இது சொல்லணும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு பாடுறது கூட அவ்வளோ பயம் இல்லை எனக்கு, ஆனால் இது சொல்லணும் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க கைட் பண்ணாங்க. ஓகே, இப்போ அந்த டைட்டில் சாங் அப்படியே நீங்கள் பாடிருங்க, அவங்க லாஸ்ட் அதை அப்படி சொல்லிட்டு அப்படியே சேர்த்து வச்சு ஒரு காம்போவாக எங்களுக்கு கொடுத்துருங்களேன். ராஜராஜ ராஜேஸ்வரி, இந்த உலகெல்லாம் கொண்டாடும் ராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க இல்லையா? சிரிக்கும் சவுண்ட் வர மாட்டேங்குது. சவுண்டோட வந்துருச்சுன்னா அப்படியே பக்காவா எண்டாயிரும். இல்லை ஏன் எல்லாரும் பயப்படணுமா? இப்போ உங்க வாய்ஸுக்கு பயம் வராதுங்க, அந்த வயசுக்கு தாங்க பயம் வரும். அப்படி பயப்படுவீங்களா? ஐயோ அம்மா நான்லாம் அலறுவேம்மா. நீங்க வேற. அந்த சீரியல் கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அந்த டைம். அந்த டியூன் மட்டும் ரொம்ப பயமா இருக்கும் எனக்குலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாட்டு நீங்க பாடி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்திருக்கும் இல்லையா, அது பாடுங்களேன். நான் பாடினதேவா? நான் பாடினதுல வந்து என்னோட ஃபேவரட் வந்து இந்த ஐ திங்க் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தான். பாடுங்க. அதுதான் நிறைய பேரும் என்னை வந்து பாட சொல்லி சின்ன வயசுலாம் கேட்பாங்க. நான் அழக்கூடாது.
பாடுங்க ப்ளீஸ். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. நல்லா இருந்துச்சு. நீங்க ஒரு பாட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நாங்கள் வந்து நலம் தரும் நாயகின்னு ஒரு டிவோஷனல் ஆல்பம் பண்ணினோம். அதில் வந்து திருவிளக்கே திருவிளக்கேன்னு பாட்டு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. டிவி ரமணின்னு அவர் தான் மியூசிக் பண்ணாரு. திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். ரொம்ப அழகா இருந்துச்சுமா. இந்த பாட்டெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இப்போ குழந்தையா அவங்க பாடுவாங்க, நான் பின்னாடியே உட்காந்து நான் கேட்டுட்டே நான் அதாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ரெக்கார்டிங் போகும்போது இவளை அழைச்சிட்டு போனேன், யாரும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை வீட்டில், ஒரு ஒன்லி சைல்டு. அதனால நானே கூட்டிகிட்டு போவேன் அவளை ரெக்கார்டிங் போகுது. அப்போ அந்த ரெக்கார்டிஸ்டே கேட்பாரு, நீ யாராவது இருக்காங்களா இங்கே, சைலண்டாக இருக்க. அண்ட் இந்த பாட்டு குழந்தை இருக்கிறதுக்கான தடயமே இல்லை. ஏன்னா வந்து அந்த இவங்க கூட கன்சோல்ல இருந்தா பிரச்சனை இல்லை, வாய்ஸ் பூத்ல இருக்கணும்னா சத்தம் போடாம இருக்கணும், இல்லாட்டி அனுப்பிடுவாங்க வெளியே. எனக்கு வந்து அந்த டைம்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு வேற யாரு கூட போவேன், அதனால நான் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நான் சைலண்டா இருந்துக்கிறேன் அப்படின்னு இருப்பேன். ஓகே. அண்ட் இவங்க சொன்ன இந்த பாட்டு எல்லாமே லைக் யூடியூப்ல வந்து இப்போ மோர் தேன் 2 மில்லியன் வியூஸ்லாம் இருக்கு. அண்ட் அதோட கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இமோஷனலி கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் தெரியல, அது வந்து நான் இப்போ லைவாக நான் அதை வந்து கேட்டுட்டு இருந்தேன் பாடும்போது. இப்போ நீங்கள் அந்த ராஜராஜேஸ்வரி அந்த டைட்டில் சாங் பற்றி இப்போ ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் போட்டதுக்கான ரீசன் என்ன? பிகாஸ் அது எப்பயோ நடந்த ஒரு விஷயம், அதே இப்போ பண்ணீங்க.